புனித தேவசகாயம் பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயம் பிள்ளையின் வரலாறு பகுதி 3. நண்பா, இன்பத் துன்பத்தின் உண்மையான பொருளை புரிந்து கொண்டவர்கள் உலகில் மிக கொஞ்சம் பேர்தான் உள்ளனர். ஒருவருக்கு இன்பம் என்று தோன்றுவது வேறு ஒருவருக்கு துன்பமாக தோன்றுகிறது. ஒரே பொருள்தான் சுகமாகவும் துக்கமாகவும் மாறும். இவ்வாழ்வில் மனிதர் இவ்வளவு கலக்கமடைவது அவனது அறியாமை அல்லவா? ஆன்மாவின் பலவீனம் கொண்டுதான் இத்தகைய உலக இன்பத்தில் ஒருவர் தள்ளப்படுகிறார். ஆகையால் உலகின் இன்பத்தையும் துன்பத்தையும் தேடுவதற்கு முன் மனிதர் தன் ஆன்மாவை பாதுகாத்து பலப்படுத்துவது எவ்வாறு என்று அறிந்து அதன்படி நடக்கட்டும். அப்போது அவருக்கு உலக வாழ்வில் தரும் இன்ப துன்ப காரியங்களில் கலக்கம் ஏற்படாது. உண்மையான இன்பம் ஒன்று உண்டு, அதை அனுபவிப்பது மனித ஆன்மா. அதற்காகத்தான் இவ்வுலகில் மனிதர் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். எனது அன்பு நண்பா, 6 லட்சணமும் நிறைந்த, அன்பு நிறைந்த, அனைத்து நற்குணங்களும் நிறைந்த, எல்லா படைப்புகளுக்கும் காரணராக உள்ள அந்த பரம்பொருளின் அருள் ஒன்றுதான் மனிதருக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் அருள முடியும். இந்த சமாதானமும் மகிழ்ச்சியும் தான் ஒரு ஆன்மாவின் உண்மையான இன்பம். இறையருள் ஆபத்து நேரத்தில் குறையாத செல்வமாகவும், துன்பத்தை இன்பமாகவும், நோயை ஆரோக்கியமாகவும், நஞ்சை அமிர்தமாகவும் மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த விலை மதிப்பில்லாத சொத்துதான் இந்த இறையருள். தூய யோபுவின் வாழ்க்கை வரலாற்றை தேவசகாயம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தார் டிலானாய். முதுபெரும் தந்தையரின் காலத்தில் ஈசாக்கின் மகனாகிய ஏசாவின் குலத்தில் யோபு என்ற பெயர் கொண்ட ஓர் இறையடியார் இருந்தார். அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தனர். அவருக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 காளை மாடுகளும் 500 கழுதைகளும் எண்ணற்ற பணியாட்களும் இருந்தனர். ஆனால் செல்வங்களை விட இறை நம்பிக்கைதான் யோபுவின் புகழுக்கு காரணம். யோபுவின் பக்தியை பற்றியும் அமைதி நிறைந்த வாழ்வை பற்றியும் பொறாமை கொண்டான் சாத்தான். ஒரு நாளில் அவரை சோதிப்பதற்காக அனுமதி பெற இறை சன்னிதானத்தில் வந்து இவ்வாறு கூறியது சாத்தான்: யோபு தங்களை இவ்வளவு அன்பு செய்வதும் பணிவிடை செய்வதும் வீணாக அல்ல. நீர் அவருக்கு அனைத்து இன்ப செல்வங்களையும் வழங்கியுள்ளீர். அனைத்து செயல்களிலும் அவரை ஆசீர்வதித்து பாதுகாத்து வருகின்றீர். அவரது இந்த இன்ப வாழ்வில் கொஞ்சம் குறைவு வரட்டும், அல்லது அவரது சொத்துக்கு அழிவு வரட்டும். அவரது பக்தி எங்கே என்று தெரியும். அப்போது அவர் உம்மை பழிப்பார், இது உறுதி என்றது சாத்தான். இதை கேட்டு முக்கால நிகழ்வுகளையும் காணும் பரம்பொருளாகிய இறைவன் யோபுவை சோதிக்க அனுமதி வழங்கினார். ஆனால் அவர் உடல் மீது மட்டும் கை வைக்காதே என இறைவன் சாத்தானுக்கு கட்டளையிட்டார். சாத்தான் மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்று யோபுவை சோதிக்கத் தொடங்கியது. ஒரு நாள் யோபுவின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் பருகி கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபுவிடம் ஓடிவந்து, செபாயர் தங்களது எருதுகளையும் கழுதுகளையும் பிடித்து சென்று விட்டனர், எதிர்த்த ஊழியர்களை வெட்டி கொன்றுவிட்டனர் என தெரிவித்தான். இதை சொல்லி முடிப்பதற்குள் வேறு ஒருவன் ஓடிவந்து, விண்ணிலிருந்து நெருப்பு விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து விட்டது என கூறினான். இதற்கிடையில் 3வது ஒருவன், கல்தேயர் யோபுவின் ஒட்டகங்களையும் கைப்பற்றி கொண்டு ஊழியர்களை வெட்டி கொலை செய்தனர் என்ற செய்தியோடு வந்தான். 4வது ஒருவன் மிகுந்த வருத்தமான ஒரு செய்தியோடு வந்து நிற்கிறான். யோபுவின் மக்கள் விருந்து உண்டு கொண்டிருந்த வீட்டில் பெரும் காற்று வீசி இடிந்து விழ அதில் இருந்தவர்கள் அனைவரும் இறந்து போயினர் என்பதுதான் அந்த சோகச் செய்தி. இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக வந்த சோகச் செய்திகளை கேட்க யோபு தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தரையில் விழுந்து கடவுளை இவ்வாறு கூறி வணங்கினான்:
என் தாயின் கருப்பையினின்றி பிறந்த மேனியாக நான் வந்தேன். என் இறுதியிலும் நான் பிறந்த மேனியாகத்தான் செல்ல வேண்டும். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப்படுக. இங்கே சாத்தான் தோல்வி கண்டான் எனச் சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவர் யோபுவை அதிகமாக ஆசீர்வதித்தார். சாத்தான் திரும்பவும் இறைசந்நிதியில் சென்றான். யோபுவின் உடலுக்கு வேதனை வரச் செய்தால் அவரது பக்தி முற்றிலும் அழிந்து போகும் என வாதித்தான். அதற்கும் ஆண்டவர் அனுமதி வழங்கினார். உடனே யோபுவுக்கு உடல் வேதனை ஆரம்பமானது. அவரது உடல் முழுவதும் புண்களால் நிரம்பியது. உடலில் புழுக்கள் நிறைந்தன. தாங்க முடியாத வேதனையும் துர்நாற்றமும் வந்தன. உறவினர்கள் மற்றும் அடுத்திருப்போர் எல்லாரும் யோபுவை விட்டு விலகினர். யோபு நண்பர்களிடமிருந்து பிரிந்து தொலைவில் உள்ள ஓர் இடத்தில் அமர்ந்தார். ஒட்டு துண்டொன்று எடுத்துக்கொண்டு தமது உடலில் உள்ள புண்களை தேய்த்து கொண்டிருந்தார். அப்போது அவர் மனைவி அங்கு வந்தார். யோபுவின் பக்தியின் காரணமாக இவையெல்லாம் நிகழ்ந்தது என அவரை குறை கூறினார். யோபு மறுபடியாக, நாம் இறைவனின் திருக்கரங்களில் நின்று நல்லவை பெற்றோம் என்றால் ஏன் தீமையையும் பெறக்கூடாது என்று கேட்டு பொறுமையாக இருந்தார். யோபுவின் துன்பத்தை கேட்டு அவருக்கு ஆறுதல் கூறி அமைதிப்படுத்த 3 நண்பர்கள் வந்தனர். அவர்கள் 7 பகலும் 7 இரவும் யோபுவின் பக்கத்தில் இருந்தனர். ஆனாலும் யோபுவின் வேதனை கண்டு அழுதனரே தவிர அவர்களின் ஒருவருக்கு கூட யோபுவோடு ஒரு வார்த்தை கூட பேச துணிவு வரவில்லை. இறுதியில் யோபு தமது வேதனைகளை குறித்து கொஞ்சம் வருத்தப்பட்டார். அப்போது நண்பர்களில் எலிபா என்ற பெயருடைய ஒருவர் யோபுவுக்கு வந்த இந்த துன்பம் அவர் செய்த ஏதோ இரகசிய பாவத்தின் விளைவுதான் என தவறாக புரிந்து கொண்டு, எந்த ஒரு தவறும் செய்யாமல் அழிந்தவர் யார் என யோபுவின் மேல் பழி சுமத்தினார். மற்ற 2 நபர்களும் ஏறத்தாழ இதே கருத்தை வெளிப்படுத்தி யோபு மனம் வருந்தி இறைவனோடு மன்னிப்பு கேட்க வேண்டும் என அறிவுரை கூறினர். தான் தவறு செய்ததாக ஏற்று மனம் வருந்த யோபுவுக்கு எந்த ஒரு காரணமும் இருந்ததில்லை. புனித தேவ சகாயம் பிள்ளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.